ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் 25ஆம் தேதியாக இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு காலையில் பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் குறைந்து மதியம் இரண்டாவது முறையாக 60 ரூபாய் குறைஞ்சிருந்து. நேற்று ஒரே நாளில் மட்டும் கிராமிற்கு 135 ரூபாய் குறைஞ்சிருந்துங்க. ஒரு சவரனுக்கு 1080 ரூபாய் குறைஞ்சிருந்தது. ஒரு கிராம் நேற்று 22 கேரட் 9095 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ தற்பொழுது நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றியும் பார்த்துடலாம். இதனைத் தொடர்ந்து வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ நேற்று இரவு நம்ம கொடுத்திருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை இன்று கிராமிற்கு 30 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தோம். நாம் அப்போ சொல்லியிருந்தோம், அதாவது நேற்று இரவு சொன்னதை விட இப்போ காலையில் எதோ அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதே சமயத்தில் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு 5 பைசா வீக் ஆகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கத்தோடைய விலை பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் நிக் டு நிக் தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு சின்ன இறக்கம் ஏற்றம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் படி, அதாவது எட்டைகால் நிலவரப்படி பார்க்கும்பொழுது தங்கத்தோடைய விலை நேற்றைய விலையில், அதாவது 9095 ரூபாயில் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை, அன்னைக்கு டூ நிக் தான் இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்தில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் மாறுதல்கள் வந்தாலும் வரலாம், அப் அண்ட் டவுன் ஏதாவது மாறினாலும் மாறலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய விலை 9095 ரூபாயிலே இருக்கலாம். அப்படி இல்லைனா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. நேற்று 2 முறை நம்மளுக்கு தங்கத்தோட விலை குறைஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய பேர் சீட்டு பே பண்ணாமல் இருக்கவங்களாம் நேற்று எல்லாம் பே பண்ணி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 135 ரூபாவது குறைஞ்சிருந்து கிராமுக்கு. இன்று பார்த்தீங்கன்னா குறையும்னு எதிர்பார்த்தோம். நேற்று நைட் அப்படி தான் ஸ்டேட்டஸ் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் நிக் டு நிக்கே இருந்துகிட்ருக்கு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தாலும் நடக்கலாமுங்க. ஸோ இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்பொழுது 10 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ், இல்லைன்னா நேற்றைய விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. வெளியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. 120 ரூபாய் இருந்துச்சுன்னா அதே விலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குது. ஸோ மதியம் ஏதாவது அப்டேட் இருந்தாலும் நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது 8600க்கு வருமானு. ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு ஹை வந்ததுக்கப்புறம் 9290 ஒரு ஹை வச்சுது. அந்த ஹைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சடனாக ஒரு சின்ன ட்ராப்பாக பெரிய அளவுக்கு 8600 ரூபாய் அந்த ரேஞ்சில் நின்றுருந்தது. எல்லாருமே அப்போ எதிர்பார்த்தது 8500 கீழே போகுமான்னு சொல்லிட்டு. ஆனால் சடனாக மறுபடியும் டக்குன்னு 200 300 அப்படி டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் எதிர்பார்க்குறது எல்லாமே 9000 கீழே போகுமா, 8600 வருமானலாம் கேட்குறீங்க. ஆனால் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 9000 கிட்ட டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 8900 அப்படி அந்த ரேஞ்சில் 8600 வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ போர் பதற்றமும் குறைஞ்சதுனால இந்த விலை குறைப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ பார்ப்போம் நம்ம எப்படி என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கருத்து தான் சொல்ல முடியுமா. ஒரு வாரம் கழிச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.